ஸ்ட்ரோக்குன்னா அடிக்கிறது. வெரி குட் ஸ்ட்ரோக்கும்பாங்க. கிரிக்கெட்டில் இன்றைக்கி பால் போட்டோடனே வெரி நைஸ் ஸ்ட்ரோக், 6 or 4 போச்சுன்னா ஸ்ட்ரோக்கு. ஹார்ட் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, ஹார்ட் ஸ்ட்ரோக்குக்கு பேர் ஹார்ட் அட்டாக்கு, பிரெயின் அட்டாக்குக்கு பேர் பிரெயின் ஸ்ட்ரோக்கு. மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே வார்த்தை தான், மீனிங் ஒன்று தான். ஓங்கி ஒரு அரைகிற மாதிரி ஹார்ட்டுக்கு, ஹார்ட் அட்டாக்குன்னா. அதே மாதிரி தான் பிரெயினுக்கு. நீங்கள் ஸ்ட்ரோக் மேபி ஹெமராஜிக் ஆர் இஸ்கிமிக். இதான் ஹெமராஜிக். ஒரு மூளையிலேருந்து இரத்த குழாய், மூளையில் உள்ள நரம்பு இருக்கு இல்லையா, அந்த செல்கள்லாம் மேலே இருக்குது, அந்த கார்டெக்ஸில் பெருமூளையில் இருக்குது. அங்கேருந்து சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் அப்படியே வந்து கீழே இறங்கி அப்படியே கன்வெர்ஜ் ஆகி, அது பேர் இன்டர்னல் கேப்சூல். அங்கேருந்து அப்படியே கீழே வந்து அப்படி டைட் ஓவர் ஆகி அடுத்த பக்கம் போயிடுது, கிராஸ் ஓவர் ஆகிடுது. பான்ஸு சிறுமூளையில் வரும்போது கிராஸ் ஓவர் ஆகி இந்த பக்கம் வந்துடுது. அதே மாதிரி இடது பக்கம் உள்ளது அப்படி வலது பக்கம் வந்துடுது. அப்போது மூளையில் அந்த இன்டர்னல் கேப்சூல் பக்கத்தில் ஒரு ப்ளீடிங்கோ, இரத்த கசிவோ, இரத்த உறைவோ ஏற்பட்டால், வலது பக்கத்தில் இரத்த கசிவு இருக்குன்னா இடது பக்கத்தில் பக்கவாதம் வரும். ஏன்னா இந்த நரம்புகளெல்லாம் அங்கேருந்து வந்து கிராஸ் ஓவர் ஆகி அடுத்த பக்கம் வந்துடுச்சு. அதனால் இவர் வந்து இதில் இந்த ஃபேன் ஓடலை அப்படின்னா கரெக்டாகவே ஃபியூஸை பிடிங்கிடுவார். இந்த ஃபியூஸ் தான் இப்போ ஏற்கனவே பிடிங்கிடுவார் எலக்ட்ரீஷியன் அவர். அதே மாதிரி நமக்கு வந்து வலது பக்கம் வரல, அப்படி பேச்சும் வரல அப்படின்னாலே இடது பக்கத்து மூளையில் ஏதோ ப்ராப்ளம் மேபி ஹெமராஜிக் இரத்த கசிவாக இருக்கலாம், அல்லது மேபி த்ராம்போசிஸ், அதாவது ஒரு கிளாட் உண்டாயிருக்கலாம், ஒரு இரத்த குழாயில் அடைப்பு வந்திருக்கலாம். அப்போ இஸ்கீமிக், அந்த இடத்துல அக்யூட் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்கு. இப்போ தான் இரத்த குழாயில் அடைப்பு வந்தோன்னா உங்கள் ஸ்கேனில் கண்டுபிடிச்சிரும். இல்லை முன்னால் எப்போமோ ஒரு தடவை ஒரு இரத்த குழாயில் அடைப்பு வந்தால் கிரானிக் ஸ்ட்ரோக்குன்னு போட்டுருவாங்க, கிரானிக் இஸ்கீமிக் அப்படின்னு போட்டுருவாங்க. அப்போ அது இம்பார்ட்டண்ட் இல்லை, அது பழைய கதை. அக்யூட் இஸ்கீமிக் ஏரியா அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ தான் இரத்த குழாயில் அடைப்பு வந்திருக்கு, அதனால தான் இந்த பக்கவாதம் வருது. ஸ்ட்ரோக்குங்கிறது வாதத்தை குறிக்குது. இஸ்கீமியாங்கிறது இரத்த குழாயில் அடைப்பு வரனால உள்ள ஸ்ட்ரோக்கு. ஹெமராஜிக்குங்கிறது இரத்த கசிவு வந்து வரலாம். அந்த சப்ளை அந்த ஏரியாவில் ஒரு இரத்த குழாய் உடைப்பு ஏற்பட்டு, கசிவு ஏற்பட்டு, அதனால் ப்ரெஷர் எஃபெக்ட் வந்து அங்கே சப்ளை கட் ஆகி அதனாலையும் இந்த பக்கம் பக்கவாதம் வரலாம். ஹெமராஜிக்குங்கிறது யூஸ்வலாக ஹைப்பர் டென்ஷனில் வரும், சிவியர் ஹைப்பர் டென்ஷனில் வரும். இப்போ போன வாரம் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருந்தார். நமக்கு இருக்க வேண்டிய ப்ரெஷர் வந்து 130/80 நம்ம டார்கெட்டு. அவருக்கு இருந்தது வந்து 240, 130. 130 இருக்க வேண்டிய இடத்துல 240 இருக்குது, கீழே 80 இருக்க வேண்டிய இடத்துல 140 இருக்குது. அதான் கேட்டேன், இப்போது இவர்கிட்ட ஒரு மோட்ரு வாங்குவியா, அது பம்பெல்லாம் போடும் அப்படின்னு சொல்லியாச்சு. 10 HP மோட்ரு வாங்கியிருக்காரு, 3 inch பைப்பு வாங்கியிருக்காரு, 3 inch பைப்பு. அது 3 horsepower மோட்டருக்கு உள்ள பைப். அதை தூக்கி மாட்டிட்டு 10 HP மோட்டர் போட்டால் பைப் என்ன ஆகும், பிச்சுக்கிட்டு போயிருமில்ல அங்கங்கே. அதே தான், பிபி இருக்க வேண்டிய பிபி இருக்கணும். நம்ம ரத்த குழாயை வந்து மாற்ற முடியாது. 3 HP போட்டால் அவ்வளவு, 5 HP போட்டால் அவ்வளவு அப்படிலாம் மாற்ற முடியாது. போட்டது தான். அந்த ரத்த குழாயில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும்னு நான் கணக்கு பண்ணி சொல்கிறோம்ல, அதை ப்ரெஷர் வச்சுக்கிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ப்ரெஷருக்கு ஒரு நம்பர் இருக்குது, அந்த டார்கெட் நம்பரை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 130 மேலே, கீழே 80, அதுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் வேணால் போகலாம், அவ்வளோதான். அதுக்கு இப்போ தாறுமாறாக மேலே 240 வச்சுக்கிட்டு நான் வேணா, அது பிச்சு பிடிங்கிட்டுச்சு, அங்கே ஹெமரேஜ் ஆகிடுச்சு, ரத்த கசிவாகிட்டு. புண்ணியத்துக்கு ஒரு கார்டெக்ஸ் இந்த பக்கத்தில் போனதுனால பக்கவாதம் வரல, ஒரு சின்ன நம்னஸ் மட்டும் வந்தது. கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருந்தேன்னா பக்கவாதம் வந்திருக்கும். சில நேரங்களில் அந்த கசிவு நிற்காது, கண்ணா மேசிவ் ஸ்ட்ரோக் ஆகிரும். கண்ணாபினானி கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மாஸ் எஃபெக்ட் வந்து அப்படியே சிறுமூளையை கீழே தள்ளி அந்த ரெஸ்பிரேஷன், நம்ம மூச்சு விட்டுருக்கோம்ல, ரெஸ்பிரேஷன், ஹார்ட்டு, அதுக்கெல்லாம் உள்ள சென்டர் அங்கே தான் இருக்குது. அது வந்து நம்ம முகுளத்தில் இருக்குது, அது கீழே மூளை கீழே இறங்கி வருதில்ல, அந்த இடத்துல இருக்குது. அதை அப்படியே அழுத்தி அந்த ஃபொராமன் மேக்னோங்கிற அந்த பெரிய நம்ம மண்டையோடு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பெரிய துவாரம் கிடக்கும், அதுக்குள்ளோடு கீழே அழுத்திட்டுன்னா மாட்டிக்கிடும். அவ்வளோதான், நின்று போகும், ஹார்ட்டு நின்று போகும், லங்ஸு நின்று போகும்.
வித்தின் ஹவர்ஸ் டேஞ்சர் ஆயிரும். நாங்கள் நம்மகிட்ட வந்தாங்கன்னா பார்ப்போம், அது இருக்க சைஸை பார்த்துட்டு கான்ஷியஸ் லெவல் போயிட்டு அப்படின்னாலே டேஞ்சர். ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்கில் ரொம்ப ரத்த கசிவு இருக்குது, ஆனால் கான்ஷியஸாக இல்லை அப்படின்னா ரிஸ்க்கு. அவர் பிழைச்சி வந்தால் பார்க்கணும். கான்ஷியஸாக இருக்காது அப்படின்னா ப்ரெஷரை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக, அதுவும் டக்குன்னு குறைக்க முடியாது. 240 130 குறைஞ்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ளீட் ஆகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு நாள் 2 நாளில் செட்டில் பண்ணி அந்த வீக்கம், ரத்த கசிவு ஏற்பட்ட இடத்துல உள்ள வீக்கத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு மருந்து போட்டு சரி பண்ணி அவர் கொண்டு வரணும். பிறகு இந்த மூத்தவா என்ன பண்ணணும், ஒழுங்காக மாத்திரையை சாப்பிடணும். எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும் சார், இது ஒரு கேள்வி. நீ என்னைக்கெல்லாம் சோறு சாப்பிடு, அன்னைக்கு சாப்பிடு, அவ்வளோதான். எத்தனை நாளைக்கு நடக்கணும், எவ்வளோ நாள் நடக்கணும்னு அன்றைக்கி கேள்வி கேட்டாங்க. சென்ட் ஜான்ஸ் காலேஜில் நாங்கள் வாக்கத்தலான்னு போயிட்டு வந்த பிறகு எவ்வளோ நாளைக்கு நடக்கணும், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எப்போவுமே நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் என்றைக்கெல்லாம் சாப்பிட்றீங்களோ அன்றைக்கி மட்டும் நடந்தால் போதும். வாக்கிங் அவ்வளோதான். பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடணும்ல, இதே தான் சொன்னேன் நான் பதில். அதனால் ப்ரெஷருங்கிறது இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். தெரியாது இருக்குதா இல்லையாங்கிறது பிபி மானிட்டர் கட்டி பார்த்தா தான் தெரியும். ஆனால் அந்த டார்கெட்டுக்கு மேலே இருக்குன்னா நம்ம வந்து ரிஸ்கி ஏரியாவில் இருக்குன்னு அர்த்தம். சேஃப் ஏரியாவுக்குள்ளே வரணுன்னா அந்த டார்கெட்டு கீழே இருக்கணும். 10 பாயிண்ட் குறையாக இருந்தால் பரவாயில்ல, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கூட இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி மாத்திரையை மாற்றி அந்த டார்கெட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டால் கவலை இல்லாமல் இருக்கலாம். கவலை இல்லாத மனிதனில் ஒரு பாட்டு கேட்டார், அது அடுத்த வாரம் போடுவோம். நம்ம கவலை இல்லாமல் இருக்கணும்னா பிபி வந்து அந்த டார்கெட்டுக்கு கீழே இருக்கணும், அவ்வளோதான். சுகரும் அப்படி தான். 300 400 வச்சுக்கிட்டு அலைவாங்க, திடீர்னு மாட்டிக்கிடும், எங்கேயாவது பிச்சுக்கிட்டு போயிடும். அதனால் அதில் ஒரு டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். 35 மார்க் எடுத்தால் தானே பாஸு. வருஷம் போதாக படித்து மண்ணில் போட்டு என்னச்சு கடைசியில் அந்த 35 மார்க் எடுக்கணும்ல. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வருஷத்தை வீணாக்கி 35 மார்க் எடுத்துக்கன்னா இப்போ 50 மார்க்கா சார், பாஸ் மார்க் 50 எடுக்கணும்ல. நான் படிக்கிறேன் படித்து. அதனால் அட்லீஸ்ட் அந்த டார்கெட்டு கீழே வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ப்ரெஷர் சுகர் இருந்து ரெண்டுமே வாழ்க்கை முறை மாற்றத்தினால வந்தது. தொப்பை, சும்மா தின்னுட்டு உட்கார்றது, இந்த இதனால் வர்ற வியாதி, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த 3 தான் முக்கியமான காரணங்கள். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு காலையிலே ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வார்டில் கதை நடக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவன், ப்ரெஷர் உள்ளவெல்லாம் நடக்கவே மாட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக காரியம் நடக்கும். நடக்கணும், கதை நடக்கணும்னா நீங்கள் நடக்கணும். இல்லை வேண்டாம் போட்டும் அப்படின்னா காரியம் நடக்கும். அது சீக்கிரமாக நடக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாலே நடக்கும். அதனால் அதை ஒன்றும் சௌரியமாக ஈஸியாக எடுக்கக்கூடாது. வாக்கிங் போனோன்னா அது சொல்ல தான் செய்ய முடியும். உங்களை பிடிச்சி கொண்டு ரோட்டில் விட முடியுமா என்ன? நீங்கள் நடங்க, பார்க்கில் கொண்டு இப்படி தான் நடக்கணும், போங்க இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? அதை பொறுப்பாக எடுத்துக்கணும். முதல்ல என்ன சொல்கிறாங்க, டயட்டு, ஆகாரத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க, சரி, அது கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்தாலும் கொஞ்சம் நடங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது சொல்லணும்னா இந்த 3 மணி நேரம் போதாது, இன்னும் நிறைய மணிக்கணக்கில் வேணும். அதனால் அந்த கேள்வியை பற்றி நீங்கள் ஒன்றுனா கேளுங்க, நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்குனா என்னது? இரத்த கசிவுனால் வர்ற பக்கவாதம். இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குனா இரத்த உறைவுனால் வருது. 2 நாளையும் வரலாம், இந்த வியாதி 2 நாளையும் வரலாம். யூஸ்வலாக ஹெமராஜிக்கு வர்றது கொஞ்சம் டேஞ்சரஸ், இஸ்கெமியாவும் டேஞ்சரஸ். பெரிய இரத்த குழாயில் அடப்பு வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா கவர் ஆகிடும், அது டென்ஸாகிடும். போட்டபடி கிடக்கும் கை, 10 நாளைக்கு அசைக்கவே முடியாது. பிறகு தான் பைய அசைஞ்சு வரும். அந்த இரத்த கட்டியை கரைக்கிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்து எல்லாம் நம்ம கவனக்குறைவுனால தான் நிறைய வருது. இப்போது ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோல் இல்லாட்டி தான் வரும். அதனால் கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் உணவு பழக்கத்தை நல்லா வச்சுக்கிட்டு, ப்ரெஷர் சுகர் உள்ளவங்க எல்லாம் டார்கெட்டு கீழே இருக்கான்னு பார்த்துங்க, கொஞ்சம் முயற்சி எடுத்து சரி பண்ணுங்கள், அவ்வளோதான்.